Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சூப்பரான ஒரு டின்னர் மெனு தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் ரவா இட்லி வித் இன்ஸ்டன்ட் சாம்பார். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள் ரவா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 1 கப் ரவா, 1 கப் தயிர் ஊற்றிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை நான் அதில் துருவிக்கிறேன். இப்போ இதோடையே ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதோட ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக ஒரு பாதி கேரட்டு, இதோட நீங்கள் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட பீன்ஸ் இல்லாதனால நான் ஆட் பண்ணல. பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம் மூணுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, தாளிச்சிட்டு அப்படியே அந்த ரவா இட்லி மாவில் கலந்து விட்டுறலாம். நான் 1 கப் ரவாய்க்கு 1 கப்பு தயிர் ஊற்றிருக்கேன். அதை மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு 15 மினிட்ஸில் அந்த ரவா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் கழிச்சு நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறேன். ஒரு 1/2 ஸ்பூன். 1 கப் ரவாய்க்கு ஒரு 1/2 ஸ்பூன், 1 பிஞ்ச் தான் ஆட் பண்ணணும். இப்போ இதை நம்ம இட்லியாக ஊற்றி எடுத்துக்க வேண்டியதான். நான் ஆயில் க்ரீஸ் பண்ணியிருக்கேன் இட்லி பிளேட்டில். ஒரு 3/4 இதுக்கு ஊற்றினீங்கன்னா போதும். கொஞ்சம் உப்பி வரும் ரவா இட்லி, அதனால் ஃபுல்லாக ஊற்றாதீங்க. இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. பாருங்கள், நல்லா உப்பி சூப்பராக வந்திருக்கு. அப்படியே இதை மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா எதுவும் ஒட்டக்கூடாது. இப்போ சூப்பராக நம்மளோட வெஜிடபிள் ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். இல்லைன்னா ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பாரோடு நான் வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. இந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.